ஒரு 3-4 விஷயங்கள் நான் எப்பொழுதும் தொடர்ந்து சொல்லுவது, நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்றுகின்ற விஷயங்களை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், அதனால் இதை நான் சொல்லுகிறேன். காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை? அது நான் உள்ள போறேன், எனக்கு அந்த பைபிள் வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எப்படி? இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும், உள்ளவனுக்கு தரப்படுமா? இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது எப்படி நியாயம்? நான் வாசிக்கிறேன். ஒருத்தர் வெளியில போகும்போது ஒருத்தர்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், இந்த காசை வச்சுட்டு ஏதாவது ஒரு உருப்படியா பண்ணி வைங்க, வந்தா கணக்கு கேட்பேன்ட்டு போயிட்டார். 6 மாசம் கழிச்சு வந்தார். 4 காசு கொடுத்தவன் அதை 8 ஆக்கி வச்சிருந்தான் பிசினஸ் பண்ணி. கொஞ்சம் தான் கொடுத்தேன், எல்லாவற்றையும் சிறப்பாக்கி இரட்டிப்பாக்கி வைத்திருக்கிறார். சகல விஷயங்களுக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்குகிறேன். 2 காசு கொடுத்தவன் 4 ஆக்கியிருக்கான். இன்னும் சிறிதாக கொடுத்தேன், அதையும் இரட்டிப்பாக்க வைத்திருக்கிறாய். உன்னை சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரி ஆக்குவேன். நம்மாள் ஒத்த காசு எங்கப்பா இரு, நேரா போய் அந்த ஒத்த காசை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டு, இங்க பாரு 1 ரூபா கொடுத்துட்டு திரும்பி வருவேன், கணக்கு சொல்லணும்னு சொன்னேன். கோவக்காரன், நான் இதை ஏதாவது செஞ்சுட்டு உன் கோவத்துக்கு எதுக்கு ஆளாவனா, இருந்தா உன் காசை வச்சுக்கோன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் சோம்பேறித்தனத்தை முன்வைத்து நீ உழைக்காமல், நீ ஒன்றும் செய்யாமல் கொடுத்த முதலீட்டை புதைத்து வைத்துவிட்டு அதையே திருப்பி தருகிறாயா? அதை திருப்பி தருகின்ற பொழுது என் கோபத்தை வேற அதை பொருண்மையாக முன்வைக்கிறாயா? கொண்டு வா என்று அவன் இடம் இருந்த 1 ரூபாயையும் பறித்து கொண்டார். இப்போ புரியுதா? உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருப்பவனுக்கு தரப்படும், அவை எல்லாம் இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்கிறது பைபிள். இதெல்லாம் பைபிள்ல வரக்கூடிய விஷயங்கள்.